வணக்கம் இருக்கும் கைஸ். படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் லாஸ்ட் எக்ஸாம், ஸோ பெஸ்ட்டு கொடுக்கணும். 25 days நல்லா மூச்சு பிடிச்சி அழுத்திருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படியே இருக்காதீங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது, அதனால் அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. எங்களோட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக அப்படி தெரியுறாங்க. ஸோ ரிலாக்ஸ்டாக இருக்காதீங்க, கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள், கொஞ்சம் சீரியஸ்னஸை திருப்பி கொண்டு வாங்க. எக்ஸாம் சீசன் முடியலை, நிறைய பேர் முடிச்சுட்டு நினச்சிட்டு இருக்கோம், முடியலை. ஸோ ஒரு குட்டி சின்ன விஷயம் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். there is no secret ingredients. there is no secret ingredient. நான் என்ன சொல்கிறது, இந்த அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு நிறைய பார்ப்பேன். சீரீஸ் இல்லை, அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் நிறைய பார்ப்பேன். நிறைய இந்த சென்ஸு பார்ப்பேன். அது பார்க்கும்போது சில விஷயங்கள், சில படங்கள் ரிப்பீட்டடாக பார்ப்பேன், சில சீன்ஸ் ரிப்பீட்டடாக பார்ப்பேன். அப்படி பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு படம் வந்து குங்ஃபூ பாண்டா. அந்த குங்ஃபூ பாண்டா படம் வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூவி. ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. எப்படி அப்படின்னா, அந்த யாருனாலும் ட்ரீம் பண்ணலாம், யாருனாலும் எதுவும் அச்சீவ் பண்ணலாம். நம்மளுடைய ட்ரீமுக்கு, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸுக்கு நம்ம ஆசைப்பட்டு கரெக்டான ட்ராக்கில் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிற ஒரு ஃபில்மு. அது நிறைய தீம்ஸ் இருக்குது. பட் முக்கியமான தீம் என்ன அப்படின்னா, இந்த சீக்ரெட் ஒன்று கிடச்சிடும், ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குது. இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்கிறதுனால தான் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தில் நிறைய அந்த ஒரு 3 விஷயங்கள் வந்துட்டு, இந்த சீக்ரெட், ஒரு சீக்ரெட் இருக்குது, இந்த சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், டாப்பில் போயிடலாம். இந்த சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஹீரோ ஆயிடலாம், இந்த சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிட்டா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ரிப்பீட்டட் தீம். சரியா? அந்த கதையுடைய எண்டு எப்படி முடியும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக முடியும். சீக்ரெட்னு ஒன்று கிடையாதுங்க, சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னு ஒன்று கிடையாது. சீக்ரெட் ஃபார்முலா, சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி. இவன் எப்படி சீக்ரெட்டாக இவன் ஏதோ பண்ணிட்டான், அதனால இவன் பாஸ் ஆகிட்டான். இவன் ஏதோ ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று பண்ணிட்டான், அதனால மேலே வந்துட்டான். இவன் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணிட்டான், யாருக்கு தெரியாத ஒரு விஷயத்த பண்ணிட்டான், ஏதோ ஒன்று பயங்கரமாக ஒரு சீக்ரெட் வச்சிருக்கான் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. there is no secret ingredients. சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், சீக்ரெட் ஃபார்முலா, சீக்கிரம் இந்த கோர்ஸை வாங்கினா பாஸ் ஆகிடலாம், இவன்ட்ட படித்தா பண்ணிடலாம், அப்படி இது பண்ணால் அப்படி எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. நாங்கள் இப்போ ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கும்போது கூட பார்த்தோம், அந்த எடிட்டோரியல் கோர்ஸில் எண்டில் கடைசி வரைக்கும் இருந்தது 15 பேர். சரியா? ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு 300-400 people கூட வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். எண்டில் இருக்கிறது 15 people. ஸோ அந்த 15 people அப்படிங்கிறவங்க என்ன பெருசாக பண்ணியிருக்காங்க? ஏதாவது நீங்கள் பண்ணாத ஏதோ மாட்டாங்களா? இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக படிக்காங்க அவங்க. சரியா? கன்சிஸ்டண்ட்டாக படிக்காங்க. நம்மளுக்கு தெரியும், கன்சிஸ்டண்ட்டாக நம்மளும் படித்தா நம்ம அவங்கள மாதிரி ஆயிடலான்னு தெரியும். ஸோ இந்த சீக்ரெட் ஃபார்முலா, சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி, சீக்ரெட் கோர்ஸு, சீக்ரெட் டீச்சரு, சீக்ரெட் மெத்தடாலஜி, சீக்ரெட்டுன்னு ஒன்றுமே கிடையாது. எதையாவது ஒன்று நோக்கி தேடி போய்கிட்டே இருக்கும். அதில் வந்தால் வந்துடும், இதில் வந்தால் வந்துடும், அங்கே போனால் வந்துடும், அந்த கோர்ஸ் வாங்கினா நடந்துடும், இந்த கோர்ஸ் வந்துடும். ஒன்றுமே கிடையாதுங்க, அது எந்த இதுலேயுமே கிடையாதுங்க. நம்ம கோர்ஸும் சரி, எவன் கோர்ஸ்னாலும் சரி, நீங்கள் நினச்சாதான் முடியும். நீங்கள் உங்களை மாற்றுற வரைக்கும் எந்த சீக்ரெட்டோ எந்த விஷயமோ உங்களை மாற்றாது. நான் என்னைய மாற்றிக்கிடணும், நான் தான் சேஞ்ச் ஆகணும். அங்கே போனால் அது வரும், இங்கே போனால் இது ஒரு கதையே கிடையாது. யூ சேஞ்ச், வி சேஞ்ச், ஐ சேஞ்ச். நான் மாறணும், நான் தான் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? பிகாஸ் நம்ம மைண்டுக்குள்ள இது ஒரு விஷயமா ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று தேடி போய்கிட்டே இருக்கும். இது கிடைச்சா சரியாயிரும், அது வந்தால் சரியாயிரும், அப்படி எதுவுமே கிடையாது. எக்ஸாம்லன்னு இல்லை, லைஃப்லேயே அப்படி எதுவும் கிடையாது. இந்த வேலைக்கு போயினா நிம்மதியாக இருந்துடலாம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் சரியாயிரும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. லைஃப் தொடர்ந்து சேலஞ்சஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இது அது அங்கே இங்கே அங்கே இப்போ அவன் இவன்னு வெளியே சொல்யூஷன்ஸை தேடாதீங்க. இந்த சொல்யூஷன் இஸ் வித் யூ. நீங்கள் தான் சொல்யூஷன். உங்களை மாற்றிக்கங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியான ட்ராக்ல வந்துடும். இது சும்மா சொல்லணும்னு நினச்சது. நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய். அதே மாதிரி நம்மளுடைய பிகினர்ஸ்க்கான கோர்ஸு, அடுத்தது வரக்கூடிய டெஸ்ட் பேட்ச், அதுக்கான
வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஸோ அது வேணும், அதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.